பைபிள் மைண்ட் வாசகர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அடிக்கடி பயன்படுத்தப்பட்டும் திருச்சபைகளிலே ஒரு பெரிய கூட்டங்களை நடத்துவதற்கு ஆதாரமாய் இருக்கிற ஒரு வசனத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது அநேக நேரத்தில் அந்த வசனம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையில் பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கிறது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல இந்த வசனம் மிகவும் பிரபலியமும், இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக இந்த இஸ்ரவேலும் வேதாகங்கிறதான பார்வையில சிந்தித்து வருகிறால் இந்த வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 122 அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. மிகவும் பெந்தகோஸ்தே வட்டாரங்களிலே இந்த வசனம் மிகவும் பரிச்சயமானது. அநேக திருச்சபைகள் இஸ்ரவேலுடைய கொடிகளை வைத்துக்கொண்டு, இஸ்ரவேலுடைய தேச படங்களை வைத்துக்கொண்டு மணிக்கணக்காக ஜெப கூட்டங்களை நடத்தினார்கள். ஏனென்றால் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார் என்று. எந்த ஜெப கூட்டத்துக்கு நான் போனாலும் சரி, அந்த ஜெப குறிப்புகள் பட்டியல் வரும்போது உடனே சொல்லுவாங்க, கடவுள் சொல்லியிருக்கிறார் எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஆகவே ஜெபியுங்கள் என்று. இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லும்போது அதை எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், எருசலேமுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஆழமான போதனையும் நம்பிக்கையும் பெரும்பாலான திருச்சபையில் உண்டு. முதலாவது, இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? நாம் எந்த பகுதியை படித்தாலும் கூட கான்டெக்ஸ்ட், அந்த சந்தர்ப்ப சூழ் அமைவு தான் ஒரு வசனத்திற்கான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது அல்லது விளங்க வைக்கிறதுங்கிறதான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் 9 வசனங்களை உடையதா இருக்கிறது. ஏறக்குறைய இந்த சங்கீதத்துல 3 முறைக்கு மேல எருசலேம் எருசலேம்ங்கிறதான வார்த்தை வருது. 2வது வசனம், 3வது, 6வது வசனத்துல. இந்த வசனத்தினுடைய, இந்த சங்கீதத்தினுடைய முழு கான்டெக்ஸ்ட இந்த முதல் வசனம் மிக தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலிலே வருடத்திற்கு 3 முறை ஆண்கள் யாவரும் எருசலேமுக்கு வந்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளை. அப்ப என்னது, இப்படி பிரயாணப்பட்டு போகிற போது அவர்கள் அநேக பாடல்களை பாடுவார்கள். அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் இந்த சங்கீதம் 122. 121 கூட நாம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். சங்கீதம் 121 நீங்க பாத்தீங்கன்னா இதே அந்த பாடல் துணிய, அதாவது இப்படி பிரயாணப்பட்டு போகக்கூடிய போது நடக்கிறதான ஒரு பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் கால்களை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இப்படி நடந்து போகிற போது பாடுகிற பாடல்களுடைய வரிசை தான் இந்த சங்கீதம் 121, இந்த 122. அப்ப இந்த 122 என்ன கான்டெக்ட் அப்படின்னா, எருசலேமிலே தேவனை வழிபடுவதற்காக பிரயாணப்படுவார்கள். இப்ப இந்த சூழ்நிலைகள்ல ஒருவேளை எருசலேமில் யுத்தமோ, எருசலேமில் பஞ்சங்களோ சண்டைகளோ நடைபெற்றால் இவர்களால் பிரயாணப்பட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட், அப்ப எருசலேம் சுமூகமாக சமாதானமாக நல் சிந்தையோடு இருந்தால் மட்டும்தான் இவர்கள் தேவனை அங்கு சென்று வழிபட முடியும். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் என்ன, எருசலேம்ல சமாதானம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவாலயத்திற்கு வந்து வழிபட முடியும். இந்த கான்டெக்ஸ்டோட இந்த வசனங்களை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அங்க வந்து நாங்க நிக்கணும். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். நீங்க 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் எதற்கு என்றால் ஸ்தோத்தரிப்பதற்கு. அப்ப இவர்கள் தேவனை வழிபடுவதற்கு எருசலேம் தேவை. ஏன்னா எருசலேம்ல தான் தேவாலயம் இருக்கிறது. அப்ப தேவாலயத்துல வழிபாட போக வேண்டுமானால் எருசலேமிலே சமாதானம் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே தான் இந்த பாடலை பாடுகிற போது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அங்குதான் தேவனை வழிபட முடியும், அங்குதான் தேவாலயம் காணப்படுகிறது.
ஆகவே தேவனை தேவாலயத்திற்கு வழிபட போக வேண்டுமானால் எருசலேம் நகரத்துல என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? எருசலேம்ங்கிற பட்டணத்திற்காக ஜெபியுங்கள் என்று. இது அன்றைய சூழல்ல ஏறக்குறைய சரிதான். ஏன்னா எருசலேம் நகரத்துல தான் தேவாலயம் இருந்துச்சு. மக்கள் தேவனை வழிபடுவதற்கு தேவாலயத்துக்கு தான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. ஆனால் அந்த பாடலை எழுதுகிற போது கூட அது ஏன் நாம் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லுகிற போது இதே 6வது வசனத்துல எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லும் போது எருசலேம் பட்டணத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் அல்ல, எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் தான் இவர் சொல்லுகிறார் என்பதைத்தான் மீதி இருக்கிற வசனங்கள்ல அது மையப்படுத்துகிறது. நீங்க பாருங்களேன், 8:9 வாசிக்கிற போது, என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அங்க வர்றாங்க. ஆகவே அங்க சமாதானம் இருக்கட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார், தேவனை வழிபடுவதற்கு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் அப்படிதான் செயல்படுகிறது. ஆகவே தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையில் தேவனை வழிபட வேண்டிய அந்த நியாயப்பிரமாண கட்டளைக்கு உட்பட்ட நிலையில் எருசலேமில் சமாதானம் தேவை. ஆகவே எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபித்தார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் இடம் சார்ந்து செயல்படுகிறவர் அல்ல. அப்ப எருசலேமில சமாதானத்தை சொல்லும் போது அந்த வழிபடுவதற்கு கடவுள் கொடுத்திருந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின் அடிப்படையில் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் மீது நமக்கு என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு இந்த இடம் சார்ந்த வழிபாடே இல்லை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நாம யாரும் எருசலேமுக்கு போய் வழிபடக்கூடிய காலகட்டத்தில் இல்லை. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22 நீங்க வாசிச்சு பார்க்கிற போது 21 சொல்கிறது, யூதன் கிரேக்கன் எல்லாரும் ஒன்றாக மாறி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆலயமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் இடம் சார்ந்து எருசலேம்ங்கிற நாட்டுக்கு ஜெபிப்பதல்ல, மாறாக நான் தேவனுக்கு ஜெபிக்க வேண்டியதாக. அதுக்கு நான் இங்கிருந்தே ஜெபிக்கலாம். ஆகவே தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற போது இந்த விஷயத்தை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் எருசலேமிலே அல்ல, மாறாக எங்கும் நாம் தேவனை தொழுது கூறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் இதை குறித்து எழுதுகிற போது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இதே போன்ற கான்டெக்ஸ்டை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. பாருங்களே, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அன்றைக்கு தேவனை வழிபடுவதற்கு எருசலேமிலே சமாதானம் தேவை. ஆகவே எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று நாம் வாசித்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த தேசத்திலே தேவனை வழிபடுகிறோமோ, எந்த தேசத்திலே வாழுகிறோமோ, அங்கு நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அந்த தேசத்திற்காக, அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் இதனுடைய கான்டெக்ஸ்ட். அப்ப இந்தியாவிலே வாழுகிற நாம் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசமும் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களும் சமாதானமாய் நன்மை உண்டாக ஆளுகை செய்கிற போதுதான் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாத அமைதலோடும் என்ன பண்ண முடியும்? ஜீவனம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையிலே எருசலேம்ங்கிற இடம் புனித பட்டணம் அல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடமெல்லாம் புனித பட்டணம் அல்ல. மாறாக அன்றைக்கு அதன் வழியாக தேவன் கிரியை செய்தார். இன்றைக்கு சபையின் மூலமாகவே கிரியை செய்கிறார். நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் வாழுகிற தேசத்திற்காக, நாம் வாழுகிற தேசத்தினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிறகு அதற்கு ஒத்த
எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கலாம். மாறாக இந்த 122:6 நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை போல எருசலேம்ங்கிற நகரத்திற்கு ஜெபித்தால் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லுகிற போது பட்டணத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பதில்லை, மாறாக எருசலேமில் அன்று வாசம் பண்ணின பிதாவாகிய தேவனை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவனை நேசித்து அவரை பின்பற்றுகிற போது நாமும் சுகித்திருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்ததான உங்களுடைய புரிதலையும் உங்களுடைய சிந்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.